மலை ரயில் கழுகு பார்வை காட்சிகளை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் மலை ரயில்களில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். கோடை சீசனுக்காக ஜூலை 4ஆம் தேதி வரை வெள்ளி முதல் திங்கள் வரை 4 நாட்களுக்கு மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி, குன்னூர் முதல் ஊட்டி, ஊட்டி முதல் கேத்தி இடையே கூடுதல் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மலை ரயில் பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மலை ரயில் ஊர்ந்து செல்லும் அழகிய காட்சிகளை ட்ரோன் மூலம் கழுகு பார்வை காட்சிகளாக தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச அளவில் சுற்றுலா மேன்மையடையும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் தொடர்ந்து 10 நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்திருந்த நிலையில் குடியாத்தம் அருகே ஏரியில் கோடி போனதால் பூஜை செய்து பூ போட்டு சிறப்பாக வரவேற்பளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோர்தனா அணை நீர்ப்பாசனத்திற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உத்தரவின் பேரில் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் அடுத்த அக்ரவாரம் கிராமத்தில் 63 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி கோடி போனதால் கிராம மக்கள் மற்றும் குடியாத்தம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் பூஜை செய்து பூ போட்டு வரவேற்பளித்தனர். இதனால் அக்ரவாரம், பெரும்பாடி, லிங்குன்றம், ஏர்த்தாங்கல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாக அமைந்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் இந்த ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை, மாலை இருவேளையும் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வ யானையுடன் தேரில் எழுந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சண்முக பிரியா, இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் உமாதேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக அனைத்து துறைகளுக்கும் நடப்பாண்டின் கடைசி வேலை நாள் வரும் 9ஆம் தேதியாகும். எனவே பல்கலைக்கழக அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் வரும் 10ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை கோடைக்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழக அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்கள் கோடை விடுமுறை நாட்களில் சில கட்டுப்பாடுகளை கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதில் தினமும் துறைக்கு ஒருவர் வீதம் ஆசிரியர்கள் தவறாமல் பணிக்கு வர வேண்டும், தேர்வு பணிகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் சேர்க்கை பணிகள் பாதிக்கா வண்ணம் செயலாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேர்வு அட்டவணை வெளியிடாமல் கட்டுப்பாடுகளுடன் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டதற்கு பேராசிரியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் கோடை விடுமுறை கால கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, பட்டீஸ்வரம் வட்டார சுகாதாரத்துறை சார்பில் உலக மலேரியா எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி உலக மலேரியா எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உத்தரவின்படி ரயில் நிலையத்தில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சங்கரன் மலேரியா எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொசுவை கையில் வைத்துக் கொண்டு மலேரியாவின் அறிகுறி குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து குளிர்காய்ச்சல், பசியின்மை, உடல்வலி இவையெல்லாம் மலேரியா அறிகுறிகள் என்றும் இவையெல்லாம் உடலில் தென்பட்டால் உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று எளிய இரத்த பரிசோதனை மூலம் மலேரியா காய்ச்சலை கண்டறியலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் டெங்கு காய்ச்சல் பணியாளர்கள் உடன் இருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.